6 ஏக்கர் தென்னங்கன்று தோப்பு ஊடு பயிரோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க, மிகவும் குறைவான விலையில். அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணும், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. இந்த ப்ராப்பர்ட்டினோட மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 6 ஏக்கருங்க. 6 ஏக்கருமே ஃபுல்லாக தென்னங்கன்று போட்டிருக்காங்க. தென்னங்கன்னோட வயசு பார்த்தீங்கன்னா 2.5 வயசு ஆகுதுங்க. நாட்டு தென்னை மரத்துலேயே பார்த்தீங்கன்னா அரசம்பட்டி ரகம் போட்டிருக்காங்க. நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய அரசம்பட்டி ரகமுங்க. நோய் தாக்குதல் மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய நாட்டு மரமுங்க. நல்ல தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய ஏரியாவில் ஃபுல்லாகவே சரௌண்டிங் எல்லாமே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. இன்னும் அதிகபட்சம் 2.5 வருஷத்தில் எல்லா மரமே நல்ல காய்ப்புக்கு வந்துடுங்க. அதுலேருந்து நம்மளுக்கு ஈல்டு வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிருங்க. இந்த பூமிக்குள்ளே வர்ற போர் இருந்தாங்க, 2 போர் இருக்குங்க மொத்தமாக. ஒன்று சப்புங்க, இன்னொன்று கம்ப்ரஸருங்க. இந்த மொத்தம் 6 ஏக்கருக்குமே 2 போர் தான் இருக்குங்க. தண்ணி வந்து எக்ஸஸாகவே இருக்குதுங்க. தண்ணி எக்ஸஸாக இருக்கிறனால இடையில வந்து ஊடு பயிர் போட்டிருக்காங்க, எலுமிச்சை போட்டிருக்காங்க. மொத்தமாக 1200 கன்று போட்டிருக்காங்க, எலுமிச்சை கன்றுங்க. அதுவும் வந்து ஈல்டு வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. தென்னை மரத்துக்கு தனியாக சொட்டு நீரும், எலுமிச்சை செடிக்கு தனியாக சொட்டு நீரும் போட்டிருக்காங்க. எல்லாமே ஈல்டு வர்ற கண்டிஷனில் இருக்குதுங்க. எலுமிச்சை தென்னையிலேருந்து வருமானம் வர்றதுக்கு முன்னாடியே எலுமிச்சையிலேருந்து நம்மளுக்கு வருமானம் வந்துடுங்க. நல்ல தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. பஞ்சாயத்து ரோடு ஃபேஸாகவே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. தார் ரோட்லேருந்து ஒரு 300 மீட்டர் பிரிஞ்சு வர்ற பஞ்சாயத்து ரோடுங்க. அந்த பஞ்சாயத்து ரோடு ஃபேஸிங்காகவே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. வாஸ்துப்படியும் நல்லா அமைஞ்சிருக்குதுங்க. 2 போருமே நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய போருங்க. போர்லேருந்து வர்ற தண்ணி வந்து ஒரு தொட்டி கட்டி அதை வந்து ஸ்டோர் பண்ணி அதுலேருந்து ட்ரிப் இரிகேஷன் மூலமாக தென்னை மரம் மற்றும் மற்ற ஊடு பயிர்களுக்கு எல்லாமே பாயுதுங்க. இதுக்கு வந்து ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒன்று வந்துடுங்க. நீங்கள் லோ பட்ஜெட்டில் ஏதாவது தோப்பு தேடிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு செட் ஆகுங்க. அது பர்டிகுலராக கன்று மரம் தேடிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து இந்த பூமி வந்து உங்களுக்கு செட் ஆகக்கூடிய பூமிங்க. காய்ப்பில் இருக்கிற மரத்தோட கன்று மரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை குறைவாக வாங்கிக்கலாங்க. என்ன நம்ம வந்து ஒரு 2 வருஷம் ஈல்டுக்காக வெயிட் பண்ண வேண்டியிருக்குங்க. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதா தொட்டிங்க. இது வந்து வாஸ்துப்படி ஜலமூலையில் அமைஞ்சிருக்குதுங்க. தண்ணி நிறையா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நல்லா பெரிய தொட்டியாகவே கட்டியிருக்காங்க. தொட்டினோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2 லட்சம் லிட்டர் தண்ணீர் கொள்ளளவு இதுக்கு இருக்குங்க. போரில் வர்ற தண்ணியே போதுமானதாக இருக்கிறனால கிணறு வந்து தேவைப்படலைங்க. ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு மட்டும் இந்த தொட்டியை வந்து கட்டியிருக்காங்க. இந்த டோட்டல் 6 ஏக்கர் முழுவதுமே பார்த்தீங்கன்னா கம்பி வேலி, குவாலிட்டியான கம்பி வேலி போட்டிருக்காங்க. அதனால் பாதுகாப்புக்கு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்து தடம் 25 அடி ஆகல. பஞ்சாயத்து தடத்தில் நம்ம உள்ளே வந்துக்கலாங்க. தடம் வழியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கூட வாங்கலாங்க. ஃப்யூச்சரில் காய்ப்புக்கு வந்ததுக்கப்புறம் அதனோட வேல்யூ வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுங்க. ஒருவேளை நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்காக வாங்குறதுனாலும் கண்டிப்பாக இது செட் ஆகுங்க. நீங்கள் வந்து ஒரு தென்னந்தோப்பு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் பட்ஜெட் குறைவாக தான் இருக்குது அப்படின்னா, காய்ப்பில் இருக்கிற மரம் வாங்க முடியாத நிலைமையில் இருக்கீங்கன்னா நீங்கள் கன்று மரம் கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க. காய்ப்பில் இருக்கிற மரத்தை விட இது வந்து ஒரு 5 lakhs வரைக்கும் குறைச்சி வாங்கலாங்க. உங்களோட 2லேருந்து 2.5 வருஷம் ஈல்டுக்காக வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த தோப்பு உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகுங்க. அதே நேரத்தில் இதில் வந்து ஊடு பயிராக எலுமிச்சை போட்டிருக்கிறதுனால தென்னை காய்ப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஈல்டு வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு குறைவான அளவு ரிட்டர்ன்ஸ் வந்துட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் தென்னை காப்புக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வருங்க. அந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் ஏதாவது லேண்ட் பார்த்துட்ருக்கீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பூமி வந்து உங்களுக்கான பூமி தானுங்க. இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் செஞ்சேரி புத்தூர் அப்படிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த லேண்டுக்குள்ளே ஃபார்ம் ஹவுஸ் வராதுங்க. ஒரு வேளை நீங்கள் கட்டுற மாதிரி இருந்தால் ஃபார்ம் ஹவுஸ் கட்டிக்கலாங்க. பக்கத்தில் நல்ல பாதுகாப்பான ஏரியாங்க. சுற்றிலுமே நிறைய ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சைட் பூமி இருக்குதுங்க. அதில் இப்போ தான் வீடு ஒன்றுன்னா கட்டிட்டு வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. மக்கள் புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான ஏரியாங்க.
இந்த பூமிக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் 45 லட்சம் கேட்குறாங்க. 45 லட்சங்கிறது ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க, கண்டிப்பாக நெகோசியபிள் தாங்க. எவ்வளோ முடியுமோ பேசி நெகோசியேட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள். பிடிச்சதுன்னா குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க. இதே மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிகளை பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.